படுத்தா பார்த்தீங்கன்னா கண்ணு மூடின மாதிரி தான் இருக்க வழி அவர் ஆழ்ந்த தூக்கங்கிறது வரமாட்டேங்குது சார். இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, டென்ஷனாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் மனநோய்க்கு உண்டான சிகிச்சை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க. சூடான பிளட்டு வந்து சர்க்குலேஷனில் பிரெயினுக்கு போகும்போது அந்த பிரெயின் செல்ஸுமே ஹீட் ஆகும், அதனால் தூக்கமே வராதுங்க. இந்த மெத்தடை சொல்லி நிறைய பேர்த்துக்கு வயசானவங்க முதற்கொண்டு இது போட்டு நல்லா தூங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய சிகிச்சை மெத்தடை சொல்லி பலன் அடைஞ்சிருக்காங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல சார், தூக்கமே வரமாட்டேங்குது, படுத்தா பார்த்தீங்கன்னா கண்ணு மூடின மாதிரி தான் இருக்க வழி ஒரு ஆழ்ந்த தூக்கங்கிறது வரமாட்டேங்குது சார். இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. தூக்க மாத்திரை போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு வழி சொல்லுங்கள், நல்லா தூங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வர்றாங்க. ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்குற ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நாள் அதிலே இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு மாற்றி போடும்போது, இல்லை சிலருக்கு டே ஷிஃப்ட் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து பகலில் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூக்கம் வராதுங்க. ஏன்னா கண் முழிச்சு அந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ நைட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்குமே 2 மணி நேரம் அந்த சக்தி ஓட்டக்கூடிய நேரம்னு இருக்குங்க. அப்போ 11 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் பித்தப்பையோட இது, அதே மாதிரி 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரலோட செயல்படுங்க. இந்த நேரத்தில் நம்ம கண் முழிக்கும் போது ஒரு படம் பார்க்குற, ரெகுலராக நீங்கள் ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கண்களும் பாதிக்கிறது இல்லாமல் கல்லீரலோட செயல்பாடு அதிகமாயிருங்க. உங்களோட கல்லீரலோட சக்தி ஓட்டம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ரத்தம் பித்தீங்கன்னா பித்தம் அதிகமாகும், பித்தத்தோட சுரப்பு அதிகமாகி அந்த பித்த சுரப்பு நீர் வந்து ரத்தத்தில் கலக்குங்க. ரத்தத்தில் கலந்த பித்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டே வந்து சுடுதண்ணி மாதிரி ஆயிரும், பாடி வந்து ஹீட் ஆகும், பிளட்டுமே சூடாக இருக்குங்க. சூடான பிளட்டு வந்து சர்க்குலேஷனில் பிரெயினுக்கு போகும்போது அந்த பிரெயின் செல்ஸுமே ஹீட் ஆகும், அதனால் தூக்கமே வராதுங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஒரு ரீசன்னால வெப்பம், கல்லீரல் பித்தப்பையோட செயல்பாடு அதிகமாகிறதுனால ரத்தத்தில் பித்தம் கலக்குது, பாடி ஹீட் ஆகுது. அப்போ தூக்கம் மட்டும் பிரச்சனை இல்லைங்க, தலைமுடி கொட்டும், நாக்கிலே பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே ப்ளூ கலராக மாறிடும், டார்க் ப்ளூவாக. 2 நாக்கு நீட்டினீங்கன்னா 2 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக அப்படியே கலரே மாறி இருக்கும். அவங்க எல்லாருக்குமே பித்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மைக்ரைன் தலைவலி இருக்குங்க, தலைவலி ஒரு நிரந்தர தலைவலியாக மாறிடும். டென்ஷன் தலைவலி, இந்த மாதிரி தலைவலிங்கிறதே இந்த லிவர்னால தாங்க அதிகமாகுது. ஸோ முடி கொட்டுறது, தலைவலிக்கிறது, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது, கண் எரிச்சல் இருக்குங்க. இப்போ தூக்கம் கட்டிங்கனாலே காலையில் பாருங்கள், இப்போ நீங்கள் கண்ணை ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா பயங்கரமாக எரியும். இந்த மாதிரி கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது சார். பாத எரிச்சலும் சில பேர்த்துக்கு இருக்கும். ஏன்னா பிளட்டு சூடாகும் போது அந்த சர்க்குலேஷன் எங்கே போனாலும் அந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ தலையில் உள்ள மைனூட்டான நியூரான்ஸு, செல்ஸ் எல்லாமே இந்த ஹீட்டுனால பாதிக்கப்படுதுங்க. ஸோ இதுக்கு நாங்கள் இதோட காரணம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும். நைட்டு தூக்கங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நைட் ஸ்டடீஸ் நிறையா இருப்பாங்க, காலேஜ் பசங்க, அதே மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 10th 12th எழுதுகிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டடீஸை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணுங்க. நைட்டு வந்து 10 மணிக்குள்ளே படுத்துருங்க. காலையில் நீங்கள் 3 மணிக்கு கூட எந்திரிச்சிடலாம், தப்பு கிடையாது. 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும் கம்பல்சரி ரெஸ்ட் தேவை.
அந்த 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தூக்கம் அவசியம். சார் நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஃபாலோ பண்றேன், அப்படி இருந்தும் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, புரண்டு புரண்டு படுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கம்பல்சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிவரை பாதிச்சிருக்கும், அதனால தான் அந்த தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த லிவரை நீங்க ஹீட்டை குறைக்கணும்னா அதிகம் நைட்டு மசாலா கலந்த உணவுகள், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. டீ காஃபி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய டீ காஃபி சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது, காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா? சிலருக்கு டை யூஸ் பண்ணுறாங்க, அந்த டை கூட இன்டர்னலாக அந்த மூளையில் உள்ள செல்ஸை பாதிக்குது, தூக்கம் வராமல் கஷ்டம். ஸோ நிறைய காரணிகள் தூக்கத்தை பாதிக்குதுங்க. மனம் சார்ந்த விஷயங்களும் தூக்கத்தை பாதிக்கும். அப்போ மனதளவில் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, டென்ஷனாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் மனநோய்க்கு உண்டான சிகிச்சை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தூங்கினாலே பெரும்பாலான வியாதிகள் சரியாகும். தூக்கம் கெட்டால் பெரும்பாலான நோய்கள் வரும். இதுதாங்க நடைமுறை வாழ்க்கை. ஸோ அப்போ தூக்கத்தை நம்ம நிம்மதியான தூக்கம் எனக்கு வேணும் சார், இயற்கையான வழி சொல்லுங்க, உங்கள் சிகிச்சை சூஜோக் மெத்தடில் சிம்பிளாக சொல்லுங்க அப்படின்னா, இயற்கையாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நைட் படுக்க போகும்போது ஒரு 1/2 டம்ளர் பால் நீங்கள் காய வைக்கும் போது வெதுவெதுப்பான பாலில் கசகசா போட்டு காய வச்சு அந்த பாலை குடிங்க. கசகசாங்கிறது நம்ம நிறைய பயன்படுத்தக்கூடியதான், ஸ்வீட்டில், பாயாசத்துக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த கசகசா பார்த்தீங்கன்னா ரவையாட்டம் இருக்கும். நீங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஸோ ஒரு 2 பிடிச்சு நீங்கள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பாலில் போட்டு அந்த பாலை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா தூக்கம் நல்லா வரும். இயற்கையான ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட்டுங்க, செடேட்டிவ்னு சொல்லுவோம் எங்கள் இதில். ஸோ அந்த செடேட்டிவ் எஃபெக்ட் கசகசாவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா நம்பர் தெரப்பிங்க. இந்த கட்டை விரலில் இந்த தலைப்பகுதி குறிக்கும். இதில் -13 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள். ஸோ இந்த இடத்துலங்க -13 அப்படின்னு கிரீன் கலரில் எழுதி, அதாவது டார்க் கிரீன் சொல்லுவோம், இந்த இடத்துல நம்மளுடைய கட்டை விரல் தம்பிக்கு முன் பக்கத்தில் இந்த இடத்துல எழுதிட்டு வாங்க. எழுத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர், சார் நான் ஒரு நாள் எழுதினேன் சார் வரல. ஒரு நாள்ங்கிறது நாள்பட்ட தூக்கமின்மைக்கு ஒரே நாள் பத்தாது. தொடர்ந்து நீங்கள் எடுக்க தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 15 நாளாவது ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மெத்தடை சொல்லி நிறைய பேர்த்துக்கு வயசானவங்க முதற்கொண்டு இது போட்டு நல்லா தூங்கி இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய சிகிச்சை மெத்தடை சொல்லி பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ரிசல்ட் ஓரியன்டா நாங்கள் பார்த்த விஷயங்கள், பலன் அடைஞ்ச விஷயத்தை தான் நாங்கள் சொல்றோம். ஸோ இதை தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க ஈஸியா ஒரு நம்பர் போட்டாலே தூக்கம் வருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான செயல். செஞ்சு பாருங்க, தூக்க மாத்திரையே தேவையில்லை. இயற்கையா நீங்க பாலில் கசகசா போட்டு குடிச்சாலும் தூக்கம் வரும். ஆனால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மாற்றணும். தூக்கம் கெட்டுட்டு டிவி பார்க்கறது, செல்போனை அதிக நேரம் பார்க்கறது, கண்ணு முழிச்சிட்டு படிக்கிறது, இது எல்லாமே உங்க உடம்ப தான் பாதிக்கும். படிக்கணுங்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு நீங்க படிக்கலாம். அது உங்களுடைய அதிகாலை நேரத்தில் நீங்க படிக்கிறது உங்களோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருது சார், தூக்கத்தை கட்டுப்படுத்தணும், காலையில் இருந்துச்சு நான் படிக்கிறேன், தூக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நகத்தோட நகம் உரசுங்க, சரியா போயிடும். உரசிக்கிட்டே படிங்க. தூக்கம் வருது சார் எனக்கு தடுக்கணும், நான் படிக்கும்போது பயங்கரமா தூக்கம் டிஸ்டர்பன்ஸ், காலையில என்னால் படிக்க முடியல, தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம இதில் சிகிச்சை இருக்கு. அதாவது ஜஸ்ட் நகத்தோட நகம் உரைச்சிக்கிட்டே நீங்க படிச்சீங்கனாலே தூக்கம் வராது, சுறுசுறுப்பா படிக்க முடியும். படிக்கிறது உங்களுக்கு மெமரி ஆகும். ஓகேங்களா? இது தூக்கம் வராம தடுக்கிறதுக்கு, நம்பர் தூக்கம் வர வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? 2 வழிமுறையும் சொல்லியிருக்கோம். இதை தொடர்ந்து பாருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. நன்றி, வணக்கம்.